சமைப்போம். தண்ணி ஊத்தி வேக வைப்பேன் சமைச்சு. ஆமா, முதல்ல என்ன பண்ணுவோம், நல்லா கழுவோம் இல்ல, நல்லா கழுவும். கழுவி அதை சப்போஸ் 2-3 கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், சாமிக்கு தானே, சாமி சாப்பிடப்ப கடுக்கு நான் கேட்க போகுதுன்னு போட்டுருவோமா, என்ன பண்ணுவோம், ஆமா அரிச்சு அதுல கூடிய கல்லெல்லாம் பொறுக்கி அதுல கூடிய பதரெல்லாம் நீக்கி நல்லா 4 முறை கழுவி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பக்குவமா செய்வோம், வேகிற வரைக்கும். ஆமா, ஆக நாம நம்மளுடைய ஆன்மாலையும் கருப்பு இருக்கு, உமி இருக்கு, கல் இருக்கு. இதெல்லாம் என்ன, யாரையாவது பத்தி இந்த ஆன்மா என்ன பண்ணுது, இங்க பாரு அப்படி அப்படின்னு பொறாமப்பட்டுச்சுன்னா அது ஒரு கல். உடனே சாமி கிட்ட உட்காந்து என்ன பண்ணணும், அந்த கல்லை எடுத்து வெளியே போட்டோம். உமி இருக்கும், இங்க பாரு பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் இப்படி ஒரு கார் வாங்கிட்டானே, நம்மளால வாங்க முடியலையே, அவனுக்கு மட்டும் சாமி அள்ளி தராரு அப்படின்னு நினைப்பது உமி. அதை எடுத்து போட்டுருணும். அப்போ எப்படி அந்த சாதத்துல இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் நீக்கிட்டு ரொம்ப உயர்ந்த பொருளோடு கலந்து அதோட சேர்த்து என்ன பண்றோம், சர்க்கரையை கலக்குறோம், அதோட சேர்த்து என்ன கலக்குறோம், நெய்யை கலக்குறோம். சாமிக்கு நம்ம ஆன்மாதான் என்னது, சாதம். நம்ம வச்சிருக்கிற அந்த அன்பு தான் என்னது, நெய். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உண்மை இருக்கு இல்லையா, அறம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது, அறம் தான் என்னது, அங்க இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சர்க்கரை. அப்ப இது 3ஐயும் சேர்த்து நம்மளுடைய ஆன்மா, நாம் செய்கின்ற அறம், நமக்கு இருக்கக்கூடிய அன்பு என்ற நெய், இது எல்லாத்தையும் ஊற்றி பெருமானுக்கு டெய்லி நம்மளுடைய ஆன்மாவை அப்படி தூக்கி சாமிக்கு முன்னாடி வைக்கணும். அப்படி வைக்கிறப்போ எப்படி இருக்கும், சுத்தமா இருக்கணும், வைக்கிறப்போ, சாமி வைக்கிறப்போ சுத்தமா இருக்கணும். இப்ப பொங்கல் வச்சிடறோம், வச்சுட்டு 2 நாள் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும், பொங்கல் வைக்கிறோம் 2 நாள் கழிச்சு பாக்குறோம் பொங்கலை, அதே இடத்துல எப்படி இருக்கும், கட்டுப்படும்ல. அட்லீஸ்ட் வச்சு ஒரு மணி நேரத்துக்காவது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. அது மாதிரி சிவபூசை செஞ்சு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்காவது என்ன பண்ணோம், யார பத்தியும் எதுவும் நினைக்க கூடாது, யார பத்தியும் எதுவும் தப்பு நினைக்க கூடாது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பொங்கல் வெளியே வச்சோம் என்ன ஆகும், அப்படியே வெளியில இருக்கிற அந்த பூச்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போகத்தான் செய்யும். மறுநாள் உட்காந்து என்ன பண்ணோம், 1 மணி, அப்ப அந்த 1 மணி நேரம் கெட்டு போகாம நம்ம ஆன்மாவை டெய்லி சமைக்குது இல்லையா, அதனாலதான் இது பேரு சமயம்னு பேரு. அப்போ அதிகமான நேரம் நீங்க வைக்க தேவையில்லை, ஒரே 1 மணி நேரம் உங்களுடைய ஆன்மாவை சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சு, அப்படி வைக்கும் போது என்ன இருக்கக்கூடாது, பொறாம, களவு, மற்ற தீய குணங்கள்லாம் இல்லாம அன்பு என்ற ஒரு குணத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்ற அற சிந்தனையோடு நாம அந்த எல்லாம் சேர்த்து வைக்கிறப்ப அதுதான் உண்மையான சர்க்கரை பொங்கல் சிவபெருமானுக்கு. அந்த சர்க்கரை பொங்கலை வைக்கணும்ன்றதுக்காக இந்த சர்க்கரை பொங்கலை ட்ரை பண்றோம். ஆனா கடைசி வரைக்கும் என்ன பண்றோம், இந்த சக்கரை பொங்கலே வச்சுட்டு இந்த பொங்கல் என்னது, அவனோட பொங்கல் அவன்கிட்ட கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. நம்ம தனியா அவனுக்கிட்ட இல்லாத பொருளை பொங்க வச்சு கொடுக்கறோம் இல்லையா, அன்பு பொங்க, அருள் பொங்க, ஞானம் பொங்க, பெருமானிடம் தன்னையே ஒப்புவித்து கொடுத்தல் பேருதான் நெய்வேத்தியம். அந்த பொருளை செய்கின்ற இடமாக வருவதுதான் அருள் பத்து. அதுதான் அதந்துவே எந்தருளாய், பெருமானே நான் வந்துட்டேன், பொங்க பானையை கையில தூக்கிட்டு வந்துட்டேன், உன்னுடைய அந்த அவனுடைய சிவபுர வாசல்ல நிக்கிறேன், நீ வான்னு சொன்னாதான் வர முடியும். நான் வந்துட்டேன் சாமி, என் மனசுல கள்ளம் இல்ல, கபடம் இல்ல, எந்தவித எண்ணமும் இல்லை, எல்லாம் கலைந்த நிலையில பெருமானே உன் திருவடிக்கு வந்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள் பெருமானேன்னு சொல்லக்கூடிய மிக உன்னதமான இடம்தான் அருள் பற்று. அப்போ சிவபூசையில என்ன பண்ணணும், பொங்கல் வைக்கணும். என்ன பொங்கல் வைக்கணும், ஆன்ம நிவேதன பொங்கல் வைக்கணும். என்னென்ன கலக்கணும் ஆன்ம நிவேதன பொங்கல்ல, ஆன்மா என்ற சாதத்தை, அன்பு என்ற நெய் பொங்க, அறம் என்ற சர்க்கரையோடு. நீங்க கடைசியில இந்த தூவைங்க பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க, இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது சில நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க கொடுக்கலாம். அது எவ்வளவு தூக்கி போட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவு நல்லது. ஆனா இது 3 இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாவம் கஷ்டப்படுறவங்க வைக்கிற பொங்கல் இது 3 சாமம். சில பேர் வீட்டுல நெய் கூட இருக்காது. ஆக மொத்தம் பெருமானுக்கு இந்த பொங்கலை நீங்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்ய சொல்லித் தருவதுதான் சமயம். அதுதான் சமைக்கிறது. மற்றதெல்லாம் சும்மா காய்கறியை சமைக்கிறது சமயம் அல்ல.
சும்மா காய்கறி சமத்த புளியோதரை நல்லா கிண்டிருக்கேன் பத்தியா, பார்த்தசாரதி கோயில வைக்க புளியோதரை மாதிரியே கிண்டிருக்கேம்மா, எவ்வளவு அருமையா இருக்கு. அங்க இருக்கிற அக்கார அடிசல் மாதிரியே இருக்கே. திருப்பதிக்கு லட்டு, திருப்பதி லட்டுன்னு சொன்னாலே இப்ப கலவரம் ஆயிடுச்சு. அதுலயும் கலப்படம். என்ன சொல்றேன், ஆக ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, கலப்படம் இல்லாதது நம்மளுடைய ஆன்மா தான். ஆன்மால எந்த பொருளும் கலக்க முடியும், எந்த கலக்கவே முடியாது. ஆன்மாவை சுத்தி வேணா மறைச்சிருக்கலாம், ஆன்மாக்குள்ள போவே முடியாது. கலப்படம் இல்லாத இந்த ஆன்மாவோடு இறை அன்பையும் அவனுக்காக செய்கின்ற அறச்சிந்தனையும் கலந்து தருகின்ற அந்த நிலை. ஆனா 1 மணி நேரத்துல என்ன ஆயிடும், சாமி கும்பிட்டு வச்சிருவோம், சிவபூசை பண்றதும் 1 மணி நேரம் கழிச்சு என்ன ஆயிடும், வழக்கம் போல திரும்ப என்ன ஆயிடும், அப்படியே படர ஆரம்பிக்கும். என்ன படறுதல், அப்படியே தேவையில்லாத விஷயங்கள்லாம் படர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, படரும். சலியாத மனமும் அப்படின்னு இருக்காரு. மனம் சலிந்து கொண்டுதான் இருக்கும். திரும்ப அதை என்ன பண்ணணும், தினமும் மண்வெட்டி கொண்டு அப்படியே குவிக்கணும். மறுநாள் என்ன ஆகும், சலிஞ்சிடும். நீங்க மண்ணு வீட்டுக்கு எத்தனை பேர் வீடு கட்டிருக்கீங்க, வீடு கட்டுறப்ப மண்ணை கொட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பூம்பலா கொட்டிருப்பீங்க. மறுநாள் காலையில பார்த்தா என்ன ஆகும், சலிஞ்சிடும். திரும்பவும் என்ன பண்ணணும், அதை ஏத்தணும். திரும்பவும் சலியும், திரும்பவும் ஏத்துவோம், திரும்பவும். அது போல மனமானது சலிந்து கொண்டே இருக்கும். திரும்ப ஏத்துறோம்ல, அது பேர் தான் சிவபூசை. அப்புறம் மறுநாளுக்குள்ள சலிஞ்சிரும், திரும்பவும் ஏத்துறோம்ல சிவபூசை, அப்புறம் மறுநாளுக்குள்ள சலிஞ்சிரும். அப்ப டெய்லி செஞ்சுட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இது சலியாத மனத்தை பெறும். பயிற்சியினாலே மனத்தை பெறும். ஆக அந்த நிலைக்கு வருவதுதான் அருள் 10. இத பெருமானுக்கு சோதியே சுடரே சூழலி விளக்கே சுரிகுழல் பனைமுளை மடந்தை அப்படின்னு தொடங்குது இந்த பாடல். யார பாடலாமா? திலகவதி அம்மா. அம்மா திலகவதி அம்மா, சொல்லுங்க சார். 29வது பாடல் அருள் 10. எடுத்து வச்சுட்டேன், நான் வச்சிருக்கேன். அந்த முதல் பாடல் மட்டும் பாடுங்க சுவாமி, பாடுங்க. ஜோதியே சுடரே சுழலொளி விளக்கே கரிசூழ் பனை முளை மடந்தை பாதியே பரணே பல்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனுமாலறியா நீரிய செல்வ திருப்பெருந்துறையுள் நிறைமலர் குருத்தமே வியைசி ஆதியே நடியேன் ஆதரித்து அழைத்தார் அந்துவதென்றருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இப்போ ஒரு நிமிஷம், பாடலாம், மத்தடியார்கள் பாடலாம். சரஸ்வதி குருசாமி அம்மா பாடலாமா? அம்மா குருசாமி அம்மா பாடுறேங்க. ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனை முளை மடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்தயனுமாலறியா நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. நமச்சிவாய். இன்னும் ஒரே ஒரு தனம் அம்மா கைத்து இருக்காங்க. தனம் அம்மா சுவாமி சுதாமாவும் பேசுறோம், வாய்ப்பு கொடுக்கலாம். திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அதிகாரிகளுக்கும் திருவடி வணக்கம். சோதிய சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனை முளை மடந்தை பாதிய பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்தயனும் மலரியா நீதிய செல்வ திருப்பெருந்துறையுள் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதிய அடியே ஆதரித்தழைத்தாள் அதன் குவே என்று அருளாயே. நன்றிங்க சுவாமி. அம்மா மற்றவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். வேளம்மாள் அம்மா மற்றும் சுதாம்மா வன்னிக்கணும், இடையில வாய்ப்பு கொடுக்குறேன். இதோட நம்ம உள்ள போகலாம். ஆக சிவபெருமான் 3 நிலைகள்ல அருள் செய்யறோம், நல்லா கவனிக்கணும். இது ஏற்கனவே சொல்லதுதான், இருந்தாலும் இது சொல்லிட்டு போனாதான் சரியா இருக்கும்.
ஏன்னா மனம் என்பது சலியும், அடிக்கடி மம்மட்டி போட்டு திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், மேல ஏத்தணும். அது போல திரும்ப திரும்ப இந்த ஆன்மாவுக்கு சொல்லிட்டே இருந்தாதான் ஏதோ ஒரு வார்த்தையில சுருன்னு உரைச்சிரும். அப்பதான் இந்த ஆன்மா கொஞ்சம் உள்ள போகும். ஒரு தடவை சொல்லியாச்சு, அப்ப ஆன்மாவை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். அதனால திரும்ப சொல்றதுனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இறைவன் எப்படி இருக்கான்னா 3 நிலையில இருக்கான். ஒளி விளக்காக இருக்கின்றான், சுடராக இருக்கின்றான், சோதியாக இருக்கின்றான். விளக்கு அப்படின்னா என்னன்னா, எந்த பொருளுக்கு ஆதாரமோ, எந்த ஒளி பொருளுக்கு ஒளி எல்லையும் இருக்குதோ அதுக்கு பேரு விளக்கு. ஏன்னா விளக்கு அறிவதற்கு என்ன தேவை? நெய்யும் திரியும் தேவை. அது ஆதாரம். அப்ப ஆதாரமும் அதனுடைய சுடருடைய எல்லைக்குள்ளதான் பிரகாசிக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? விளக்குன்னு பேரும். ஏன்னா அது விளக்கம் செய்வதனாலே விளக்கு. சுடர் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஆதாரம் இருக்காது, எந்த ஆதாரமும் இல்லாம எரியும், என்ன திரி இல்லாம எரியும். ஆனா அதனுடைய ஒளி என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு சந்திரன், சூரியன். சந்திரன் எரியறதுக்கு ஏதாவது திரி வேணுமா? ஏதாவது விளக்கு வேணுமா? எதுவும் தேவையில்லை. ஆனா அதனுடைய வெளிச்சம் எப்படிதான் இருக்கும்? ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு. சூரியனோட வெளிச்சம் எல்லையை மீறியா இருக்கு, ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு சூரிய வெளிச்சம். அதே மாதிரி நிலா வெளிச்சமும் ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு. ஆக ரெண்டுக்கும் ஆதாரமும் இல்லை, அதற்கு என்ன இல்லை, அது ஆதாரம் இல்லை, ஆனா அதனுடைய வெளிச்சத்திற்கு ஒரு எல்லை உண்டு. இதுக்குத்தான் என்ன அப்படின்னா, இதுக்கு சுடர் அப்படின்னு பேர். சுட்டி காண்பிப்பதினாலே சுடர். சோதி என்பது என்னன்னா, ஆதாரமும் இருக்காது, அதனுடைய சுடருக்கு வெளிச்சத்திற்கு எல்லை இருக்காது, எல்லையற்ற வெளிச்சம் இருக்கும், எந்த ஆதாரமும் இல்லாம எரியும். அதுதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்று சொல்லுகின்ற அந்த சோதி. அந்த சோதி என்பதுதான் நம்ம இங்க சொல்லப்படுது. ஆக அந்த சோதியே, அப்ப சோதி அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஆதாரமும் இல்லாம, என்ன தேவையில்லை, திரி தேவையில்லை, எக்ஸ்டர்னலா எதுவுமே தேவையில்லை, வெளிப்புறமாக எதுவுமே தேவையில்லை, தன்னாலேயே எரியும். ஆனா அதனுடைய ஒளியானது எல்லைக்குள்ள இல்லாம பிரகாசிக்கும். அதுக்கு பேருதான் அழகுயில் சோதி. அழகுன்னா என்ன அர்த்தம்? எல்லை. அழகுனா எல்லை. அதுனா எல்லை இல்லாத சோதி என்பதுதான் சோதி. அப்போ இறைவனுடைய அருள் என்பது எப்படி இருக்கும்னா, ஆதாரமும் இல்லாம இருக்கும், எல்லா உயிர்களுக்கும் எந்த நீக்கமர அருள் இருக்கும். அந்த நிலை அருளுக்கு பேரு சோதி அருள்னு பேரு. அடுத்தது சுடர் அருள்னா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும் அருள் இருக்கும், அது சுடர் அருள். இன்னொன்னு ஆதாரத்தோடு அது அருள் கிடைக்கும், அதுவும் கட்டுப்பாட்டுல கிடைச்சதுன்னா அது பேர் என்ன அருள்? அது பேரு சூழொளி விளக்கு. அப்போ குருநாதர் என்பது யாரு? மானுட சட்டை தாங்கி வர்றாரு, அதனால அவர்தான் சூழொளி விளக்கு. சோதி என்பது என்ன? சோதி என்பது என்ன? அது அருவுருவமாக இருக்கக்கூடிய மேனி. என்ன? லிங்க திருமேனி என்பது சுடர். சோதி என்பது என்ன? பெருவழிக்குள்ளே பெருமான் நடம் செய்கின்ற இடத்துக்கு பேரு சோதி. பெருவழிக்குள்ளே அவனா. அப்போ பெருவழியில் இருக்கக்கூடிய பெருமானை என்னைக்கு இந்த ஆன்மா உணருதோ அன்னைக்கு இந்த ஆன்மாவுக்கு எல்லா இடமும் பிரகாசிக்கும். நல்லா கவனிக்கணும். இப்ப நமக்கு எல்லா நேரமும் பிரகாசிக்குதா? நமக்கு அறிவு எல்லா நேரமும் முதல்ல அறிவு இருக்கான்றதான் அதுவே ஒரு பெரிய கேள்வி. என்ன மாதிரி ஆகாவளிக்கெல்லாம் ஒரு துளி கூட அறிவு கிடையாது, அது வேற விஷயம். அறிவே இல்லாம இந்த ஆன்மா பேசிட்டு இருக்கு. ஆனாலும் குருநாதர் காட்டுற அந்த விளக்கத்தை தான் பேசிட்டு இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு எந்த தனிப்பட்ட ஒரு அறிவும் கிடையாது. ஆக முக்கியமான செய்தி, அப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆன்மா ஒரு குறிப்பிட்ட எல்லை. இந்த ஆன்மாவுக்கு பிரகாசம் இருக்கா? இந்த ஆன்மாவுக்கு பிரகாசம் இருக்கா அப்படின்னா இருக்குன்னா நம்ம எப்பெல்லாம் அன்புல நிக்கிறோமோ, இறைவன் நினைச்சு உருகுறோமோ அதெல்லாம் பிரகாசம். நினைச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த ஆன்மா அடியார் திருக்கூட்டம் இருந்து எல்லா அடியார்களும் எல்லாரும் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ அப்படின்னு சொன்னோடனே அப்படி என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் தென்னுரானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய வரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லி, அப்புறம் கூடல் இளங்கு குருமணியே போற்றி அப்படின்னு சொல்ல இந்த ஆன்மா அப்படியே சொல்லி அப்படி என்ன ஆகும்? அப்படியே பிரகாசிக்கும்ல. அப்போ இதுக்கு ஆதாரம் தேவைப்படுது இல்ல? ஒரு ஆதாரம், அடியார் திருக்கூட்டம்ன்ற ஒரு ஆதாரமும் ஒரு பிரகாசமும். அந்த பிரகாசம் எவ்வளவு நேரம் இருக்குது? அடியார் திருக்கூட்டத்தை விட்டு நீங்க என்ன ஆயிடுது?
வாடா பக்கத்து வீட்டு கதையை பேசும், வாடா ஒரு சினிமாவில் போய் சினிமா கதையை பார்ப்போம், ஒரு சீரியலை பார்ப்போம் போய் உட்காருதா இல்லையா? அப்ப டப்புன்னு பிரகாசம் போயிடுது. அப்ப உள்ள இருக்கிற நெய்யும் இல்ல திரியும் இல்லைன்னு அமர்ந்துருது. அப்போ அந்த மாதிரி பிரகாசமா இருக்கு. இன்னொன்னு, சில சமயம் என்ன ஆகும், அடியார் திருக்கூட்டம் வந்து 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 பழகி இது யார் எந்த திருக்கூட்டம் போகாமலே வீட்டுல காலைல எந்திரிச்ச உடனே தென்னாடுடைய சிவனே போட்டு முக்கியமா கவனிக்கணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். தென்னாடுடைய சிவனை ஆன் பண்ணிக்கலாம்னா உங்களுடைய வீடியோஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், ஆடியோவை மியூட் பண்ணியே வச்சுக்கலாம், திலகவதி அம்மா மியூட் பண்ணியே வச்சுக்கலாம். எப்ப வாய்ப்பு எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்கிறோமோ அப்ப நீங்க பேசலாம், திலகவதி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான செய்தி சொல்ல போறோம். அப்போ அடியார் திருக்கூட்டத்துல இருக்கிறப்போ எல்லாரும் மகுடம் சொல்றாங்கல்ல, தென்னாருடைய சிவனையை போட்டி சொல்றப்ப சொல்லுது, நல்லா பிரகாசிக்குது. அப்புறம் விட்டு வந்தவொடனே டப்புன்னு ஆஃப் ஆயிருது. அப்புறம் என்ன பண்ணுது, இது வீட்டுல இருந்தாலும் சரி சரி நம்ம தீட்சையெல்லாம் வாங்கியிருக்கோம், ஏதோ குருநாதர் டெய்லி அஷ்டாங்க அனுஷ்டானம் பண்ணணும் நமஸ்காரம் பண்றாரு பண்ண ஆரம்பிச்சதுன்னு சொல்லி என்ன பண்ணுது, ஓடுது. அப்ப காலையில இருந்து இரவு முழுக்க என்ன பண்ணுது, இரவு வரைக்கும் என்ன பண்ணுது, அந்த இறைவனுடைய அந்த பிரகாசத்துக்குள்ளேயே இருக்கு. நைட் என்ன பண்ணிடுது, நைட்டு என்ன பண்ணிடும், நைட் என்ன பண்ண சாமி, நீங்க தூங்கிரும்ல, தூங்கிருமா இல்லையா? எப்பேற்பட்ட அருளாளதா வேணா இருக்கட்டும், நைட்டுன்னு வந்து என்ன ஆயிடும், தூங்கிடுது. அப்போ இதுக்கு ஆதாரம் தேவையில்லை. பிரகாசம் எவ்வளவு நேரம் தான் இருக்கு, ஒரு ஹாஃப்ல தான் இருக்கு பிரகாசம். 360 அதாவது 24 மணி நேரம் பிரகாசம் இருக்கா? இல்ல. ஆனா கவனிங்க, அப்போ அருளாளர்கள் சொல்றோம்ல, மணிவாசக பெருமான், நம்மளுடைய 4 பெருமக்கள், நம்ம 27 திருமறை ஆசிரியர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரகாசிப்பாங்க. அவங்க இரவுல தூங்குவாங்க நம்ம நினைப்போம், ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கு பேர் அறிதுயில்னு பேர். அறிதுயில்னா அறிவினாலே துயில் கொள்ளுதல். அறிவு நாம எப்படி துயில் கொள்றோம், அறிவை ஆஃப் பண்ணிட்டு துயில் கொள்றோம். நம்மளுடைய துயில் என்ன அர்த்தம்னா, அறிவை ஆஃப் பண்றதுக்கு பேரு தான் துயில். அதை லைட் ஆஃப் பண்ணி பாக்குற மாதிரி அறிவை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு துயில்றோம். ஆனா அவர்கள் அறிவை ஆஃப் பண்ணாமலே துயில், அறிவை மட்டும் ஆன் பண்ணிக்குவாங்க, இந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த சுவிட்சஸ் இருக்குல்ல, கண்ணு காது மூக்கு இந்த காரணங்கள்லாம் அது என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிடும், அறிவு மட்டும் ஆன் ஆயிடும். நாம துயில் கொள்றோம்ல, அப்ப என்ன ஆகும், அறிவும் ஆஃப் ஆயிரும். அந்த துயிலுக்கு பேரு அறிதுயில். அறினா இந்த ரீ இல்ல, அறிவுக்கு வர ரீ, அந்த ரீ அறிதுயில். அந்த அறிதுயில் செய்வதுதான் அறி. யாரு அந்த அறிதுயில் செய்வது பேர் தான் யாரு, அரினா புரட்டாசி மாசம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்த வத்சல கோவிந்தா, பாப விநாசா கோவிந்தா, கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா, கோகுல ரமணா கோவிந்தா. பாடுறோமா இல்லையா? அந்த மாவிந்தன், அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல. இல்ல கோவிந்தன், அந்த கோவிந்தன் அப்படி யாருன்னா நல்லா கவனிங்க, அந்த கோவிந்தன் அவன் தூங்கும் போதும் சிவபூசை செய்கின்றவன். யாரு? கோவிந்தன் தூங்கும் போதும் சிவபூசை. அப்ப அவனுடைய அப்ப அறிவுனா என்ன அர்த்தம், அறிவை ஆஃப் பண்ணிட்டு, அறிவை ஆஃப் பண்ணாம தூங்குறதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா, கனவிலும் சிவபூசை செய்யறதுதான் அறிவை ஆஃப் பண்ணாம. சிவபூசை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க என்னடா எங்க அப்படின்னா, நம்மளுடைய பத்மநாப சுவாமி கோயில்ல, பத்மநாப கோயில்ல சுவாமி வந்து பள்ளி கொண்டு இருப்பாரு. ஒரு கை எங்க இருக்கும், ஒரு கை வில்வத்தலை எடுத்து சிவபூசை. அப்போ சிவபூசை செய்து கொண்டே துயில் செய்வதற்கு பேருதான் அறிதுயில். அறிதுயில் என்ன அர்த்தம், அறிவு கூட்டல் துயில். அப்ப அறிவுனா என்ன, அறிதுயில்னா ஐயா விழிப்பு நிலையில இருக்கிறது தான் அதுக்கு பேரு ஐயா. விழிப்பு நிலை என்னன்னா அறிதுயில் அப்படின்னா நல்லா கவனிங்க. அறிதுயில்னா அறிவு கூட்டல் துயில். அறிதுயில்னா துயிலும் போதும் பெருமானை பூசிப்பது. துயில்தல் அப்படின்னா என்னன்னா, கருவி கரணங்கள்லாம் டோரை மூட்டுறதுக்கு பேர் தான் துயில்தல். நம்ம எல்லா கருவி கரணங்களுடைய டோரை க்ளோஸ் பண்ணிடுறோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் துயில்தல். ஆனா ஒரு கருவி கரணத்தை டோரை க்ளோஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பேர் அறிவு. நல்லா கவனிங்க, இப்ப நல்லா கூட்டுங்க. சிவபூசை செய்வதுதான் செய்து கொண்டே செய்கின்ற துயிலுக்கு பேரு அறிதுயில். அப்ப சிவபூசைன்னு என்ன அர்த்தம், அறிவு கூட்டல் துயில் அறிதுயில். இல்ல நல்லா கவனிங்க. இல்ல யாரு கேட்டா ஆன்சர் பண்றாங்க பாக்கல, இப்ப யாரு தூங்காம ஆன்சர் பண்றாங்க பாக்கல, நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம்.
அறிவு கூட்டல் துயில் அப்படின்னா என்னன்னா துயிலும் போதும் சிவபூசை. அப்போ அறிவு என்றால் என்ன? ஆன்மா வந்து விழிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஆன்மா எப்பவுமே நல்ல கவனிங்க, அடியன் சொல்றது நல்ல கவனிங்க, இன்னொரு ஒரு மணி கவனிக்கலாம். அறிவு கூட்டல் துயில் ஐயா சிவபெருமான் ஐயா. இல்ல நல்லா கவனிக்கணும். அறிவு கூட்டல் துயில் என்பது அறிவு துயில், அது அறிதுயில் ஆகிட்டது. அறிதுயில்னா என்னன்னா துயிலும் போதும் சிவபூசை. அப்ப துயில் இருளல்லாத வெளிச்சம், வெளிச்சம் இருளல்லாத வெளிச்சம் இப்படி சொல்லிடலாமா? சிவபூஜை நினைத்து கொண்டே இருப்பது சிவபூசை தான். நல்ல அதான் நல்ல தவம் செய்யறதுங்கய்யா. இல்ல ஆஃப் பண்ணிடலாம், எல்லாரும் ஆஃப் பண்ணிடலாம், எல்லாரும் ஆஃப் பண்ணலாம். அறிவு கூட்டல் துயில் அறிதுயில், துயிலும் போதும் சிவபூசைன்னா அறிவு கூட்டல் துயில் அறிதுயில், துயில் பிளஸ் சிவபூசை அறிதுயில். அப்ப எது அறிவு? சிவபூசை தான் அறிவு. இந்த ஆன்மா செய்கின்ற சிவபூசை தான் அதனுடைய அறிவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேற அறிவெல்லாம் அறிவு இல்லை. நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், எனக்கு ராக்கெட் சயின்ஸ் தெரியும், எனக்கு E=mc² ஃபார்முலா தெரியும், நான் வானத்தையே 2ஆ தொலைச்சிருவேன், நான் அந்த ப்ளூட்டோக்கு வந்து நான் கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் அறிவு அல்ல. சிவபூசை செய்வதுதான் அறிவு. இது எல்லா கருவி கரணங்களையும் அடைத்து விட்டு சிவபூசை செய்து இல்லையா, அதுக்கு பேருதான் அறிதுயில். நாம எல்லா கருவி கரணங்களையும் திறந்து வச்சே சிவபூசை பண்ண மாட்டோம் இல்ல, அப்படித்தானே? கண்ணு திறந்திருக்கு, காது திறந்திருக்கு, வாய் திறந்திருக்கு, எல்லாம் திறந்திருக்கு. சிவபூசை பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்? மூக்கு எங்க போயிடும்? வீட்டுல வச்சு என்ன காஃபி தீயுது கேக்குறோமா இல்லையா? சிவபூசை பண்ணிட்டே இருப்போம். என்னம்மா காஃபி தீயுது, என்ன பாக்குறியா பாக்கலையா? பால்காரன் பால் பாக்கெட் போயிட்டான், எடுத்தே எடுக்கல, இருந்தாலும் சிவபூசையில உட்காந்துருப்பாரு, இருந்தாலும் சிவபூசையில உட்காந்துருப்பாரு. கேட்கற கேள்வி அப்ப பேருதான் சிவபூசையில உட்காந்துருக்கு, ஆனா கருவி கரணங்கள்லாம் எங்கேயோ போய் பட்டிட்டு வரும். எல்லா கருவி கரணங்களையும் அடைத்து விட்டு அறிவு என்ற ஒரு பொருளினாலே செய்கின்ற சிவபூசை தான் மகா சிறந்த சிவபூசை. இப்ப நீங்க செய்யற சிவபூசை எதனால செய்யறீங்க? கையினால செய்யறீங்க, வாயினால செய்யறீங்க, அறிவினுடைய துணை கொண்டு செய்யறீங்க, அறிவாலேயே செய்யல. நல்லா கவனிங்க, அறிவின் துணை கொண்டு செய்யறீங்க, அறிவாலேயே செய்யல. புரியுதா உங்களுக்கு? அப்ப அறிவாலேயே செய்கின்ற சிவபூசைக்குத்தான் அறிதுயில். அது வந்து என்ன ஆகும்னா தூங்குனாலும் அதைத்தான் சாமி என்ன சொன்னாரு? நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நான் மறந்தாலும், நான் தூங்கிட்டாலும், என்னுடைய கருவி கரணங்கள்லாம் அடைஞ்சிட்டாலும் என்னுடைய அறிவு உன்னை பூசித்து கொண்டுதான் இருக்கும். அந்த அறிவு தான் சிறந்த பூசை. அதுக்கு பேரு தான், அதுதான் நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எல்லாம் அடைஞ்சாலும் அந்த அது சொல்லி. ஆக அந்த மாதிரி செய்கின்ற சிவபூசைக்குத்தான் என்னன்னு பேரு? அதுக்கு பேரு தான் அறிதுயில். அதுக்கு பேரு தான் அது அறிதுயில். அந்த அறிதுயில்ல செய்ததுக்கு பேரு தான் என்ன அர்த்தம்னா, அவர்கள் அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பகல்லையும் சிவபூசை பண்ணுவாங்க, நைட்டு தூங்கிட்டும். தூக்கம்னு என்ன அர்த்தம்? தூக்கம்னு என்ன அர்த்தம்? உடலுக்கு ரெஸ்ட், மனசுக்கு ரெஸ்ட். அது என்னது? பஞ்சபூதங்கள், அப்புறம் அறிகருவிகள், அப்புறம் செயற்கருவிகள் 5, தன்மாத்திரைகள் 4, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் 7, சாதாக்கியம், சுத்த வித்தை, ஈஸ்வரம், அதெல்லாம் சேர்த்து 5. ஆக 36 தத்துவங்களையும் ஆஃப் பண்ணிட்டு அறிவு என்ற ஒரு பொருளினாலே இறைவனை பூசிக்கிறது பேருதான் அறிவால் அந்த பூசனை என்பதை எந்த கருவி கரணமும் இல்லாமலும் செய்வாங்க. அதுக்கு பேரு தான் அறிவியல். அப்படி அறிவியல் பண்றதுனால அவங்களுக்கு என்ன தேவையில்லை. அவங்களுடைய சிவபூசை என்பது பகல்லையும் இருக்கும், இரவுலையும் இருக்கும். அது பேரு எல்லையற்ற ஒளியாக, எல்லையற்ற பிரகாசமாக சிவபூசை நிகழும். அதுக்கு பேரு தான் சோதி சிவபூசை. சோதி சுடர் சிவபூசை என்பது என்னன்னா பகல் முழுக்க செஞ்சுட்டு நைட்டு தூங்கிடுறது. சூழொளி சிவபூசை என்னன்னா அப்பப்ப எண்ணெய் ஊத்துனா எரியும், எண்ணெய் ஊத்தலைன்னா எரியாது, ஆஃப் ஆயிடும். சிவபூசை ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி ஆக நாம எந்த சிவபூசை நோக்கி போகணும் அப்படின்னா, நம்ம அறிவால், அது என்ன பாட்டு சாமி? இந்த திருப்புகள்ல, அது திருச்செந்தூர் திருப்புகள், விரல் மாறன் 5, விரல் மாறன் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அப்படின்னு. அறிவால் அறிந்து
உன் இருதால் சாமியா சொல்லுங்க. அரக்கமே கண்ணி. விரல் மாறணைந்து மலர் வாழி சிந்த மிகவாணி நின்று வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்று உன் இருதாள் அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கடைவோனே அழகான செம்பன் மயில் மீது அமர்ந்து அந்த மாதிரி வர அனைவாயுகந்த பெருமானி. நான் பாடுறேன். விரல் மாறணைந்து மலர் வாழி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல வென்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதி தீரா. என்ன இருக்குங்க ஐயா? ரொம்ப பரவாயில்ல சாமி, இருக்கட்டும். இப்ப நம்ம சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, அறிவால் செய்கின்றது சிவபூசை. இப்ப சிவபூசை பண்றதுக்கு என்ன பொருள் வேணும்? 5 பொருள் வேணும். இறைவனுக்கு 5 முகம் இருக்கு இல்லையா? 5 முகத்துக்கு 5 பொருள் வேணும். சிவபூசை பண்றதுக்கு என்னென்ன பொருள் வேணும்? முதல்ல நீர், அப்புறம் நீருக்கு அப்புறம் மலர், அப்புறம் தீபம், தூபம், அப்புறம் வழிபாடு, மந்திரம். 5 தான். 5 தான். சிறுவனுக்கு 5 முகம் இருக்கு. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்தியோஜோதம் சொல்ற 5 முகங்கள் உண்டு. இந்த 5 முகங்களுக்கும் 5 வழிபாடு உண்டு. என்ன வழிபாடு? முதல் வழிபாடு என்ன அப்படின்னா நீர், அப்புறம் 2வது மலர், அப்புறம் தூபம், தீபம், அப்புறம் மந்திரம். இது 5 தான் சிவபூசையில நம்ம வைக்கக்கூடிய வஸ்துக்கள். இப்ப அறிவால செய்யறோம்ல சிவபூசை, இதை ஒரு நிமிஷம் கவனிக்கணும். இந்த அறிவால சிவபூசை பண்றோம்ல, ஏன்னா அறிவால சிவபூசை பண்றோம்னு சொன்னா அது எப்படி பண்ணணும்னு சொன்னோம்ல, அங்க மலர் என்பதும் அறிவுதான், மலர் என்பதும் அறிவுதான், அங்க நீர் என்பதும் அறிவுதான், அங்க தூபம் என்பதும் அறிவுதான், அங்க தீபம் என்பதும் அறிவுதான், அங்க மந்திரம் என்பதும் அறிவுதான். ஆக சிவபெருமானுக்கு அறிவையே மலராக, அறிவையே தீபமாக, அறிவையே நீராக, அறிவையே தூபமாக, அறிவையே மந்திரமாக கொண்டு செய்கின்ற பூசனைக்கு பேருதான் அறிவால் அறிந்து செய்கின்ற பூசனை. அந்த அறிவால் அறிந்து செய்கின்ற பூசனை வராம நீ எத்தனை கோடி மலர்கள் இறைத்தாலும், எத்தனை கோடி மந்திரங்கள் செபித்தாலும், எத்தனை கோடி நீர்கள் இறைத்தாலும், எவ்வளவு சுகந்தமான அந்த தூபங்கள் நிறைத்தாலும் அது முழு வழிபாடாகும். அறிவினாலே அறிவையே மலராக, அறிவையே நறுமல பொருளாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் கவனிக்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கணும்னா உங்களுடைய முகக்குறிப்பை காட்டணும். ஒரு நிமிஷம் கவனிக்கணும். என்ன அறிவையே மலராக கொடுக்கணும் என்ன அர்த்தம்? அறிவையே மனமாக கொடுக்கணும், அறிவையே மந்திரமாக கொடுக்கணும், அறிவையே நீராக கொடுக்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா மானத பூசை. மானத பூசை மனசுல இப்போ என் அறிவினால நான் மலர் அல்றேன். என் அறிவினால என்ன மலர் எடுக்கிறேன்? எனக்கு எது உயர்ந்த மலர்னு தெரியுதோ அதுதான் எடுப்பேன் இல்ல? ஆமா, என் அறிவினால எடுக்கிறேன் இல்ல? அப்போ எனக்கு எது உயர்ந்த மலரோ அதுதான் எடுப்பேன். இறைவனுக்கு எது உயர்ந்த மலரு? பாரிஜாதமா? கொன்றை மலர். கொன்றை மலரா? அன்பு மலரால அன்புதான். அன்புன்ற பூதான் அவனுக்கு உயர்ந்த பூ. அப்ப அன்பு இருக்கணும். அப்ப நறுமணம், பண்பு என்ற மனம் இருக்கணும் நம்ம கிட்ட. பண்பு என்ற நல்லொழுக்கம் என்ற நறுமணம் இருக்கணும். நல்லொழுக்கம் தான் நறுமணத்தை தரும். நீங்க பாத்தீங்கன்னா நல்லது செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அவங்க பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள் அவங்க எல்லாம் குளிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நாளும் உடல்ல நாற்றம் ஏற்படாது. அப்படி அப்போ நம்முடைய ஒழுக்கம் என்பதுதான் நம்முடைய உடல் வாசனையே. அப்ப ஒழுக்கம்
அப்போ நல்ல விதமான ஒரு நிலைப்பாடு அதெல்லாம் வந்து பூசலாறு. அப்ப அப்போ நம்ம மனத்தினாலே செய்கின்ற சிவபூசைக்கு பேருதான் அறிவால் அறிந்து செய்கின்ற சிவபூசை. அதை நம்ம ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் அகப்பூசையாக முருகப்பெருமானுக்கு செய்து கொண்டே இருக்கும். நீர் நிரப்புறோம், தூபம் போடுறோம், தீபம் போடுறோம். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏன்னா அதெல்லாம் வெளியில செஞ்சாதான் உள்ள பண்ண முடியும். அப்போ அந்த பூசனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? ஹரி எங்க பண்ணிருக்காரு? ஹரி. அவருக்கு ஏன் ஹரின்னு பேரு வந்தது? ஹரிதான் அவருடைய பேரு. ஹரி. ஹரின்னு பேர் இறைவனை அறிந்ததுனால அவர் பேர் ஹரி. அதனாலதான் ஹரி. ரைட்டா? கோவிந்தன் அப்படின்னா அவன் புருஷர்களே மிகச்சிறந்த, அதனால புருஷோத்தமன் அவருக்கு பேர். சரி, அப்போ அடுத்த வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அடியேன் வந்து திரும்பவும் எத்தியோப்பியா நோக்கிய பயணம் செல்கின்றோம். அதனால வெள்ளிக்கிழமை அமர்வு நமக்கு இல்லை. அதுக்கடுத்து நம்ம அங்க அடியேன் அங்க போயிடுவேன். போயிட்டு அங்கிருந்து நம்மளுடைய வழக்கமான அமர்வுகளை நாம செய்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கேன். அதனால அதை முன்கூட்டிய செய்தியாக சொல்லிடுறேன். ஓரளவுக்கு வந்த இது முடிஞ்சது, திரும்ப கிளம்புறோம். அடியாறுகள் எல்லாம் அங்க போயிட்டு நம்ம வழக்கம் போல இது பண்ணணும். எனக்கு பொறுத்தளவுக்கு எந்தவித இந்த மின் துண்டிப்புலாம் இல்லாம அங்க இருக்கணும்னு நான் செய்ய வேண்டிக்கிறேன். அவங்க எல்லாருடைய திருவடியும் மானசீகமாக வந்து அடியன் தலையில சுமந்துதான், அவங்க எல்லா திருவடியும் சுமந்துதான் அடியன் வந்திருக்கேன். குருநாதர் திருவடி சுமந்தும் அடியன் வந்து நம்முடைய எத்தியோப்பியாவுக்கு போறேன். அதனால அடியார்கள் தான் அடியனை வாழ்த்தணும் மானசீகமா அமைச்சர். ஆக முக்கியமான செய்தி, இந்த அறிவால் அறிந்து செய்கின்ற அந்த அறிதுயில் செய்வதுதான் பெருமானை சோதியாக, அவனுடைய சோதி எல்லா நேரத்திலையும் எங்கும் பிரகாசிக்குது அப்படின்னா அவனுக்கு அவங்க உடலாலையும் செய்வாங்க, கருவி கரணம் இல்லாமலும் அறிவால மட்டும் செய்வாங்க. அந்த வழிபாட்டுக்கு பேரு சோதி. யாரெல்லாம் அப்படி செய்யறாங்களோ அவங்கதான் சோதியை உணர முடியும். சோதியை உணர்ந்தவர்கள் மகா மாயையும் சுத்தி செய்யக்கூடிய ஆற்றலுடையவர்கள். அப்போ இரவு நம்ம கனவுலையும் பெருமான் தோன்றி நம்ம எப்பெல்லாம் ஒரு விழிப்பு நிலைக்கு வரமோ அப்பெல்லாம் பெருமான பூசித்து கொண்டே இருக்கின்ற நிலைக்கு பேருதான் சோதி வழிபாடு. அதுதான் சோதி வழிபாடு. இந்த வழிபாட்டைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் ஏற்றி வைத்த அந்த ஞானத்தை, எழில் ஞான நடத்தரசு என்று சொல்கின்ற சோதி என்ன அப்படின்னா, அந்த சோதி என்ன சொல்லுது அப்படின்னா, நீ துயிலும் போதும் அறிவினாலே சிவபூசை, எல்லா நேரமும் சிவபூசையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை தர வேண்டும். அப்ப எடுத்தவுடனே சோதி வந்துடாது. எடுத்தவுடனே என்ன பண்ணணும்? எடுத்தவுடனே விளக்குதான். அதுக்கப்புறம் தான் சுடரா மாறும். அதுக்கப்புறம் தான் சோதியாக மாறும். அப்போ நம்ம விளக்காவது அட்லீஸ்ட் இருக்கணும். அடிக்கடி டெய்லியாவது விளக்கு ஏத்திக்கணும்ல. விளக்கேத்தி அடியார்களோடு துணைக்கணும். ஆக அப்பேற்பட்ட பெருமான் நம்ம ஏற்கனவே 4 வரி பார்த்துட்டோம். இப்ப 5வது வரைக்கும் போகிறோம். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனைமுளை மடந்தை ஆதியே பரணே பால் கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மாலும் அறியாதவன் யாரு? சிவபெருமான். அவன் அன்னை பராசக்தியை பாதியாக கொண்டவன். அன்னை பராசக்தியோ பனைமுலை மடந்தையாக நிற்கின்றாள். எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய பாலை சுரந்து தருவதற்காக பனை போல தன்னுடைய மார்புகளை ஏந்தி எல்லா உயிர்களுக்கும் பால் சுரப்பதற்காக அன்னை பராசக்தி கருணையோடு வடிவமாக இருக்கின்றால். அப்பேற்பட்ட கருணையை ஒரு பாதியாக கொண்டவனே பரணே என்றால் உனக்கு மேலான தலைவன் இல்லாதவனே பால்கொள் வெண்ணீற்றாய். இறைவன் உடலிலே இருக்கின்ற திருநீர் என்ற திருநீரு அப்படின்னா, இறைவனை அறிவால் அறிந்து உணர்ந்த ஆன்மாக்கள் மீண்டும் பிறவ மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் இறைவனோடு ஒடுங்குகின்ற அந்த இடம்தான் பெருமானுடைய திருநீற்று தானம். பெருமானுடைய திருநீற்று தானம் என்பது அவனுடைய அடியார்கள், அவனை உணர்ந்த அடியார்கள் உறங்குகின்ற இடம். சிவபெருமானுக்கு நெற்றியில திருநீரு, கழுத்துல திருநீரு, கையில அவன் 16, நம்ம போடுறோம்ல 16 இடங்கள் இருந்தால் அவனுக்கும் 16 இடங்கள்ல திருநீரு. அந்த 16 இடங்கள்லயும் போய் என்ன ஒடுங்குது? ஆன்மாக்கள் ஒடுங்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், செத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, உடல் போயிடுச்சு, அவர்களெல்லாம் எங்க போய் ஒடுங்குவாங்க? எங்க போய் ஒடுங்குவாங்க? அவங்க மீண்டும் பிறப்பு எடுப்பாங்க சுவாமி.
மீண்டும் பிறப்பு அங்க அவங்க ஒட்ட மாட்டாங்க, அவங்க திருநீரை ஒட்ட மாட்டாங்க, விழுந்துருவாங்க. அதான் ஏன் அவங்க போய் உடம்பு போயிடுச்சுன்னு சொல்லு. அவங்க செய்த வினை காரணமாக மீண்டும் பிறப்பு எடுத்துருவாங்க. ரைட். இப்போ நாம எங்க போகணும், எல்லாம் எங்க போகணும் முயற்சி பண்றோம்? சிவபெருமான்கிட்ட போகணும் முயற்சி பண்றோம். நல்லா கவனிக்கணும். நாம எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போகணும்னு முயற்சி பண்றோம். நம்ம உடம்பு நீங்கிடுச்சுன்னா சிவபெருமான்கிட்ட தான் போவோம். ஆனா திரும்பி வந்துடுறோமே. காரணம் என்னன்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது இந்த பாப்பாவுக்கு கையில ஒரு கூடை இருக்கு. அந்த கூடைக்குள்ள என்ன இருக்கு? ஃபுல்லா வெள்ளி பரல்கள் இருக்கு, மன்னிக்கணும், வைர பரல்கள் இருக்கு. அந்த வைரம்னா என்னன்னே இதுக்கு தெரியாது. கையில கூடையில வச்சிருந்தாலும் அது என்ன பண்ணும்? இன்னொருத்தவங்கிட்ட காசுக்கு சாப்பிடறதுக்கு வழிகளைன்னு சொல்லி பிச்சை கேட்பது போல அது கையிலேயே என்ன வச்சிருக்கு? நல்லா கவனிக்கணும். கையிலேயே என்ன வச்சிருக்கு? வைரம் வச்சிருக்கு. ஆனா வைரத்தினுடைய அருமைய மதிப்ப உணரவில்லை. உணராத காரணத்தினால திரும்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இந்த ஆன்மா சிவபெருமான்கிட்ட போய் ஒட்டினாலும் அது யாருக்கிட்ட ஒட்டுறோம்னே தெரியல. புரியுதுங்களா? யாருக்கிட்ட ஒட்டுறோம்னே தெரியல. தெரிஞ்சா தானே புடிச்சுக்க முடியும். அது நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? உலகத்தை நோக்கி இருக்கிறதுனால அது அங்கேயே போனாலும் திரும்ப இங்கதான் வருது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எப்படா அங்க போவோம்னு நினைக்குது. அங்க போன உடனே உணர்ந்து பிடிக்கிறதுனால அவர்கள் எல்லாம் திருநீற்றாக மாறுகின்றார்கள். அதுதான் பால்கொள் திருநீற்று. திருநீர் அணியும் போதெல்லாம் பெருமானே, இது எப்படி இது என்னுடைய நெற்றியிலே அது அணிந்து கொள்வது போல, அது பிடித்துக் கொள்வது போல, பெருமானே இந்த உடல் வீட்டு உன்னுடைய திருவடியை அடியேன் பற்றும் போது தானே உன்னுடைய திருவடியை பற்றுகின்ற ஆற்றலை தர வேண்டும் பெருமானே என்று சொல்வதுதான் பால்கொள் வெண்ணீற்றாய். பால் போன்ற அந்த வெண்ணீற்றை உடையவனே, பங்கயத்து அயனும் ஆளும் அறியாதவனே, நீதியே அப்படின்ற வார்த்தையை தான் சொல்ல வேண்டும். நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. நீதியே அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவபெருமான் நீதிகளை வைத்திருக்கிறான். நீதி அப்படின்னா என்னன்னா, அறம், தர்மம், ஆகமம், வேதம் அப்படின்னு பல வகையில அதுக்கு பொருள் சொல்றாங்க. நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீதி அப்படின்னா நியாயம்னு ஒரு அர்த்தம். நீதினா நியாயம்னு ஒரு அர்த்தம். நீதி, நியாயம், நேர்மை, அதெல்லாம். நேர்மைனா என்ன சாமி? நேர்மைனா என்ன சாமி? நேர்மை, உண்மை, அறவழியில இருக்கிறது நேர்மை. அறம்னா என்னது? கூடியவற்றை செய்தல், செய்ய அல்லாததை செய்யக்கூடாது. அன்பு. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாம எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வது பேர் அறம். அப்படி அறத்துல நிக்கிறது பேர் தான் நேர்மை. அப்படி நேர்மை நின்னா அதுக்கு பேர் வேதத்துல நிக்கிறதுன்னு அர்த்தம். ஆகம வழிப்படி நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி எல்லாமே சொல்லிக்கலாம். அப்போ ஆகம, வேத, நீதி, நியாய, தர்ம இந்த வகையிலலாம் நிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு நீதின்னு அர்த்தம். நியாயம் அப்படின்னா என்னன்னா, நியாயம்னா ஒரு கூற்று. ஒரு கூற்றுனா ஒரு கான்செப்ட். நியாயம் என்னது? ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் மூலமா இவனுக்கு தீர்ப்பு வழங்கினா அது பேர் என்னது? இந்த நியாயத்தின் மூலமாக தீர்ப்பு வழங்குறாங்க, இந்த நியாயத்தின் மூலமாக தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா சட்டத்துல. இந்த இடத்துல இப்படி ஒரு கோட்டிங் இருக்கு, இந்த கோர்ட் மூலமா இவன் என்ன பண்ணிடலாம்? நிரபராதின்னு சொல்லிடலாம். இந்த கோர்ட் மூலமா இவன் குற்றவாளின்னு சொல்லிடலாம்னு சொல்றோம்ல, அந்த பீனல் கோடு இருக்கு இல்லையா, அந்த பீனல் கோடுக்கு பேரு தான் நீதின்னு பேரு. அப்படி சிவபெருமான் பல நீதிகளை வகுத்திருக்கிறான். அந்த நீதியாக இருக்கா. சில பேர் பாத்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும் அடியனை, சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல வியாக்கியானம் பேசுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கும் அவங்க சொல்றதுக்கும் என்ன இருக்காது? பொருத்தமே இருக்காது. என்ன மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டியாருன்னா ஆனந்த ஒருத்தர் தான். என்ன மாதிரி அகாவளி மாதிரி யாருமே கிடையாது. சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்ல உண்மை. அதாவது அப்போ பெருமான் எப்படி இருக்கான்னா, சிவபெருமான் எப்படி இருக்கான்னா, அவன் நீதியே வகுத்திருக்கான், அவனும் அந்த நீதிப்படி நிற்கிறான். அதுதான் கஷ்டம். அதுதான் கஷ்டம். நீதி வகுக்கிறது எல்லாரும் நீதி வகுக்கலாம். அப்படி இருங்க, இப்படி இருங்க, அப்படி செய்யாது, இப்படி. ஆனா அந்த நீதியின் படி தானும் நிக்கணும்ல. அதனாலதான் மனுநீதி சோழன்னு சொல்றோம் இல்ல. மனுநீதி சோழன் தன்னுடைய அந்த கன்றுக்காக தன்னுடைய மகனையே தேர்காலிட்டு கொன்ற அந்த அதுக்கு நீதி அதுதான்றாரு.
என்ன சொல்றாங்க, அதுக்கு நீதி அதுதான், அதுக்கு அதான் தண்டனை. அந்த கன்று எப்படி தன்னுடைய குழந்தை இல்லாம தவித்ததோ அது போல நானும் மகன் இல்லாம தவிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு சமமான நீதியை தவிர அதுக்கு வேற நீதி இல்லைன்னு சொல்றோம். அப்படி நீதியை வகுப்பது மட்டுமல்ல, ஆனா இறைவன் நீதியாகவே இருக்கான். அன்பை தருபவனாக மட்டுமல்ல, அன்பாகவே இருக்கான். அனுபவத்தை தருபவனாக மட்டுமல்ல, அனுபவப்படக்கூடிய பொருளாகவும் சிவபெருமான் இருக்கான். அதனாலதான் ஆதியே சோதியே நீதியே. சிவபெருமான் நீதி. அவனுக்கு இன்னொரு பேரு, சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. அவனுக்கு பேர் என்னது? நீதினு பேர் இருக்கு சிவபெருமானுக்கு. மற்ற யாருக்கும் கிடையாது. கருணையை அவன் நீதியா வச்சா அவன் கருணாநிதி. என்னடா இப்படி சொல்றானே நினைக்க கூடாது, வேற வழி இல்ல, சொல்லித்தான். கருணையை நீதியா வச்சிருந்தா கருணாநிதி, மங்களத்தை நீதியாக வைத்தால் மங்களாநீதினு பேர். இப்படி பல விதமான பொருள்களை நீதியாக வைத்துக் கொண்டிருப்பான். அதனால அவனுக்கு என்ன பேருன்னா சிவபெருமானுக்கு நீதியேன்னு பேர். அப்போ யாரெல்லாம் நீதியின் வழி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு எளிமையாக வருவான் பெருமான். அதனாலதான் பெருமானுக்கு 4 கால்களை கொண்ட விடையை என்ன சொன்னாங்க, ஒரு வாகனமாக வைத்தார். இந்த விடை வாகனம் எதை சொல்லுனா, யாரெல்லாம் அறத்தை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களை தன் தோளிலே தாங்குவான். எல்லாம் நினைக்கிறோம் நந்தி இருக்கிற நிக்கிற நந்தி, அந்த நந்தியும் சிவன்தான், தாங்கிறதும் சிவன்தான். அதுதான் நீதி. அந்த நீதிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சிவமும் நீதி தான். புரியுதுங்களா? நந்தியம் பெருமான் நீதி, நீதியை தாங்கி கொண்டிருக்கின்ற சிவபெருமானும் நீதிதான், நீதிதான். அதனால யாரெல்லாம் அறத்தின்படி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு சொல்லாமலே வந்து நிற்பான். நீ கோயிலுக்கு எல்லாம் போக வேணாம், சாமி சொல்றது, நீ எதுவும் செய்யவே வேணாம், எதுவும் தேவன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றில் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய் மட்டும் சொல்லலையா, எந்த அறமும் செய்யல. கொல்லாமை கொல்லாமை ஆற்றில் அறம் பிற செய்யாமை நன்று. கொல்லாமை இருக்கக்கூடாது, பொய்யாமை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க நீதிப்படி வாழ்க. நீதிப்படி வாழ்ந்தா என்ன கிடைக்கும்? நிறைய பேர் கேட்பாங்க, நேர்மையா வாழ்ந்து என்ன கிடைச்சது? எனக்கு ப்ரமோஷன் தான் கிடைச்சது, எனக்கு ஒன்னும் ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா நேர்மையா இருந்தா ஒண்ணு கிடைக்கும். என்னன்னா சிவமே பொருளாக, சிவமே பரிசாக கிடைக்கும். சிவத்துக்கிட்ட என்ன இருக்கு? சிவத்துக்கிட்ட என்ன இருக்கு? ஒரு ஓடும், ஒரு கவந்தியும், ஒரு திருநீரும், பிரம்ம கபாலமும், ருத்ராட்சமும், எலும்பு மாலையும், இதெல்லாம் இருக்கு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இதுதானே இருக்கு. அதனாலதான் என்ன சொல்லிட்டோம், நீதியை வேணான்ட்டோம். எப்ப நீதி என்ன நீதி? அவன்கிட்ட பிரம்ம கபாலமும் எலும்பு மாலையும் அந்த சுடலை பொடி சாம்பலும் தான் இருக்கு. ஆனா இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, அவன் போட்டிருக்க ஆடை வேணா புலித்தோல் ஆடையா இருக்கலாம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாலை வேணா கங்கால மாலையா இருக்கலாம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய வாசனை பொருள் வேணா என்னவா இருக்கலாம், சுடலை பொடியா இருக்கலாம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாம்பு எல்லாமே இதா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, அவங்கிட்டதான் அந்த சராசரத்தையும் ஆட்டுவிக்கக்கூடிய ஆணை இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், அவன்கிட்ட இருக்கிற பொருளை தான் நினைக்கிறோம். அவன் உட்காந்து இவன் வீட்டுல செல்வமலை பொழிகன்னா பொழியும். அவன் இவன் வீட்டுல அன்பு தேன் ஆறு ஓடுக அப்படின்னா வீட்டுல ஓட ஆரம்பிச்சு. அத்தனை செல்வத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஆனா அவன் எந்த செல்வத்தையும் அனுபவிக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் அது வேஸ்ட். அவன் அசைந்தால் உலகம் அசையும். அப்பேற்பட்ட சிவன் நமக்கு கிடைத்தானா நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது இந்த பதிகம் என்ன பதிகம்? ஐயா திருநாவுக்கரசர் ஒரு பாட்டு சொல்லியிருக்காருங்க ஐயா, நீதியால் வாழ மாட்டேன். ஓகே, இல்ல நான் சொல்ற பதிகம் அது என்ன சமயம் இப்பதான் பேசுனேன். அது
நம்ம சுந்தர தேவாரத்துலயா அப்பர் தேவாரமான்னு தெரியல, சுந்தர தேவாரம் தான் நினைக்கிறேன். அந்த 11ஆம் திருமுறை, 11ஆம் திருமுறையில கற்பக பனையும் குவையும் அது வருமே, அது என்ன மறந்து போச்சு. அது வந்து 9ஆம் திருமுறையில கங்கை கொண்ட என்ன பாட்டு? சரி யோசிங்க யோசிங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்ப அதுல சொல்லுவாரு, அவர் என்ன சொல்லுவாருன்னா, பெண் கேட்டா பெண் கிடைக்கும், காமதேனு கிடைக்கும், கற்பக தெய்வம் இதனினும் உண்டோ. அதேதான் அதேதான், பாடுங்க சாமி. அற்புத தெய்வம் இதனினும் மற்றொன்றோ, அன்பொடு தன்னை அஞ்செலுத்தி சொற்பதத்துள்ளே வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டர்க்கு எண்டிசை கனகம் அற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவழவாயர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை சரத்தானே. ஆஹா, இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே பைம்பொல் குவை கிடைக்குமா, அதுல வந்து கற்பக பொழில் கிடைக்குமா, அது நவநிதிகள் கிடைக்குமா, பொன் கிடைக்குமா, நல்ல பெண் கிடைக்குமா, மாளிகை கிடைக்குமா. மனுஷனுக்கு தேவை 3 பொருள், மண்ணு, பொண்ணு, பெண்ணு. இது 3 தான் வேணும் இல்ல. அந்த 3ஐயும் கொடுப்பாரு சாமி, சொல்லியிருக்க அந்த பாட்டுல. அந்த 3ஐயும் கிடைப்பாரு. கற்பக பொழில், கற்பக பொழில்னா கற்பக மர தோப்பு, கற்பக மர காடு கிடைக்குமா. ஒரு கற்பக மரம் இருந்தாலே போதும், வாழ்நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கற்பக தோப்பு இருக்குமா. முழுது மாம்னா என்ன அர்த்தம்னா, எல்லா இது போக மித்த எல்லாமே. நீங்க பாத்தீங்கன்னா மத்த சாமி எல்லாம் கொடுத்து என்ன பண்ணிக்கிறோம், திரும்ப வாங்கிக்கும். ஆனா முழுது மாம்னா என்ன அர்த்தம், முழுசா நீயே வச்சுக்கன்னு கொடுத்துருவோம். உனக்கு இதுக்கு பெண்டிங் எல்லாம் கிடையாது, திரும்ப எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். முழு குத்தகை எப்ப கிடைக்குமா, கங்கை கொண்ட சோலை சரத்தானை 5 எழுத்து என்ற பனை பிடித்து ஓதும் போது பெருமான் முழுதும் தருகின்ற ஆற்றல் உடையவன் சிவபெருமான். ஆக சிவபெருமான் என்ன பண்ணுவானா, எல்லாம் அப்ப நீதியே அப்படின்னு சொல்லுகின்ற சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் உண்டு, நீதி. நீதியாகவும் நீதியை வகுத்தவனும் அவன் தான், நீதியாக இருப்பவனும் அவன் தான். உண்மை என்ற பொருளை வகுத்தவனும் அவன் தான், உண்மை பொருளாக நிற்பவனும் அவன் தான். எல்லாரும் வகுப்பாங்க நீதியை, ஆனா நீதிக்கு புறம்பா செயல்படுவாங்க. யாரு நீதியை வகுக்கிறாங்களோ அவங்க அதை கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனா சிவபெருமான் எந்த நீதியை வகுத்தானோ அந்த நீதியை தானும் நின்று செய்வானோ. அவன் வந்து கல்யாணம் முடிக்கணுமா, அவன் வந்து மாப்பிள்ளை கேட்கணுமா, அவனுக்கு வந்து மாலை மாத்திக்கணுமா, அவன் வந்து வெட்டி போடணுமா, அவன் வந்து திருமண சாப்பாடு போடணுமான்னா என்ன, அதுதான் நீதினா அவனே நின்று செஞ்சு காட்டுவான். எப்படி திருமணம் இருக்கணும், எப்படி வந்து யோகம் செய்யணும்னா அவனே யோக பொருளாக நின்று கால் மடக்கி யோகத்துல நின்று யோக பொருளாக நிற்பான். எப்படி போக பொருளாக இருக்கணும் அவனே நின்று போக பொருளாக நின்று செயல்படுவான். ஆக நீதி வகுத்தவனும் அவன்தான், நீதியாக இருப்பவனும் அவன்தான். ஆகவே நீதியே சொல்லிட்டு சாமி சொல்லிட்டாரு. முடிக்க போறேன், இன்னும் 2 நிமிஷம் தான். செல்வ திருப்பெருந்துறையில் நிறை மலர் குருந்தம் மேவியசி. இவர் எப்படிப்பட்டவர்னா, திருப்பெருந்துறையில இருந்த பெருமான் யாரு, சோதியானவன், சுடரானவன், சூழொளி விளக்கானவன், பாதியானவன், பரணானவன், பால்கொள்வின் நீற்றானவன், பங்கையத்து அயனும் ஆளும் அறியாதவன், நீதியானவன். யாரு அப்படின்னா அவன்தான் செல்வ திருப்பெருந்துறையில் நிறைந்த மலர் குருந்தம் மீதிய குருந்த மரத்தடியே நின்று அருள் செய்தவன். எனக்கு அருள் செய்தவன் யார் அப்படின்னா அவன்தான் சோதி, அவன்தான் சுடர், அவன்தான் சூழலி விளக்கு, அவன்தான் அன்னை பராசக்தியினுடைய பாதி, அவன்தான் பரன், அவன்தான் பால்கொள் வெண்ணீற்றை அணிந்தவன், அவன்தான் பங்கயத்து அயனும் ஆளும் அறியாதவன், அவன்தான் நீதியானவன். அப்படிப்பட்டவன் யாருன்னா திருப்பெருந்துறையில எனக்கு அருள் செய்த குருந்த மரத்தடியில் சீராக நின்று எனக்கு அருள் செய்த பெருமான். அவன் யாரு, ஆதி, ஆதியே. அவன்தான் எல்லா பொருட்கும் ஆதி. உயிர்களுக்கு ஆதியா சிவபெருமான்? உயிர்களுக்கு ஆதியா? இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. உயிர்களுக்கு ஆதி இல்லை. ஏன்னா உயிர்களுக்கும் ஆதி இல்லை, சிவபெருமானுக்கும் ஆதி இல்லை. ஆனா உயிர்களுக்கு தேவையான பொருள் இருக்குல்ல. என்ன பொருள்? உயிர் வாழணும்னா உயிர் வாழ்றதுக்கு 4 பொருள் தேவை. என்ன தேவை? ஆக தனம்னா அடிச்சு தூள் கிடப்பான்.
தனு கரண புவன போகம், இந்த 4 பொருள் தான் தேவை. இந்த 4 பொருளை அந்த 4 பொருளுக்கும் ஆதியா நிக்கிறவன் யார் அப்படின்னா அதுதான் நம்முடைய சிவபெருமான். ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. இப்ப நான் வந்துட்டேன், எல்லாத்துக்கும் ஆதியான பெருமான் நீதான். ஆனா நீ என்ன பண்ண, என்னைய அடியேனை வான்னு சொல்லி என்னை அழைத்துக்கொள் பெருமானே அப்படி சொல்லுவையா? அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன் வா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வாசல்ல வந்துட்டேன், என்னுடைய ஆன்மாவை நெய்வேத்தியமா கையில வச்சு பொங்கலோட நிக்கிறேன், எனக்கு நீ எப்படிப்பட்டவன்றத சொல்லிட்டேன். நீ சோதி சுடர் தூளொளி விளக்கு பண்ணை பராசக்தியினுடைய பாதி பரன் பால் கொள்வன்னீற்று அணிந்தவன் நீதி பங்கயத்து அயனுமாலும் மரியாதவன் குருந்த மரத்தடியிலே எனக்கு அருள் செய்தவன் ஆதியாகிய பெருமான்னு சொல்லிட்டேன். அப்படிப்பட்டவன். நம்ம வீட்டுக்கு கதை தட்டுறப்ப என்ன பண்ணுவோம்? கதை தட்டோம். யார் வீட்டுக்கும் கதை தட்டுறோம். என்ன தெரியுங்க? வெறுமனே கதை தட்ட என்ன பண்ணுவாங்க? திறக்க மாட்டாங்க. என்ன பண்ணோம்? யாருன்னு கேட்போம். இல்ல, நமக்கு தட்டுறவங்க என்ன சொல்லணும்? நான் வந்திருக்கேன் யாரு? உள்ள இருக்கிறவங்க பேரை யாராவது அம்மா யாராவது பேரை சொல்லி ராமசாமி இருக்காரா? டக் டக் டக். மாரியப்பன் இருக்காரா? டக் டக் டக். சங்கரன் இருக்காரா? அப்படி சொன்னாதான் தெரியும். இல்லைன்னா வேற வீட்டுப்பா சங்கரன் இல்லப்பா போப்போ இது வேற வீடுப்பா சொல்லிடுவாங்களா இல்லையா? அது மாதிரி வெளியில நின்று என்ன சொல்றாரு? கதவு தட்டுறாரு. யாரு? நீ உள்ள இருக்கிறவன் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? சோதியே சுடரே சூழொளி விளக்கே குறிகுழல் பானை முல்லை மடந்தை பாதியே பரனே பாழ்கொள் நீற்றாய் பங்கயத்து அயனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் கூறுந்தம் மேதிய சீர் ஆதியே ஆடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே அப்படின்னு. அப்பா கதை தட்டுறப்ப நீ ராமசாமி தானே, நீ முத்துக்குமாரசாமி தானே, நீ சிவன் தானே, நீ ஆதி தானே, நீ பரன் தானே, பால்கொள்வன் நீச்சன் தானே, வெளியில உனக்காக அடியேன் காத்திருக்கேன், உள்ளவான்னு சொன்னாலே எனக்கு அருள் தான் சுவாமி, அருளாயோ உள்ளவான்னு சொல்ல மாட்டையா அப்படின்னு கேட்கிறாரு முதல் பாடல்ல நம்முடைய சுவாமி. அப்படின்னு சொல்லி இந்த அளவுல சிவபெருமானை அறிதுயிலாக கொண்டு சோதியாக உணர்ந்தால் மட்டும்தான், சிவபெருமானுடைய சோதி தத்துவத்தை உணர்ந்தால் மட்டும்தான் நீங்க முழு அருளையும் பெற முடியும் என்று சொல்லி இந்த அளவிலே குருநாதர் திருவடியை வணங்கி இந்த அவையை அடியே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயான சிவசேகர். நிறைவு செய்யும் முகமாக யாரும் போயிட வேணாம், 2 நிமிடம் தான் நிறைவு செஞ்சுட்டு போயிடலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் மதிலா அம்மா அவர்கள் பாடலாம். அம்மா நீங்க வான்முகில் வளாது பாடலாம். மதிலா அம்மா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சாமி. அடியவர்கள் புதிதா வந்திருக்காங்க, அடியவர்கள்லாம் பேசலாம். இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது இதுல விளக்கம் ஏற்படும்னா கேள்வி கேட்கலாம், இல்ல ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லலாம். உங்களுக்கான கால அவகாசம் 2 நிமிடம் தான், முடிச்சிடலாம், பேசலாம். ஐயா திருஞானம் ஐயா அவங்க இன்னைக்குதான் சேர்ந்திருக்காங்க நினைக்கிறேன். ஏதாவது பேச சொல்லலாமா சாமி? திருஞானம் ஐயா வாய்ப்பு இருக்குதுங்களா? சரி, வாய்ப்பு இருக்கிறப்ப பேச. மற்ற அடியார்களும் நீங்க பேசலாம், அடியார்கள் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஐயா திருவடி வணங்குறேன் ஐயா. ஆன்ம நிவேதனம் செய்யறத இன்னைக்கு ரொம்ப அழகா அது அப்படி ஒவ்வொரு நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ஒரு உள்ள உணர்வா பதிவாயிடுச்சு ஐயா. எப்படி சிவபூஜை பண்ணணும்னா நம்மளுடைய அன்பாலையும் அறிவாலையும் அறத்தாலையும் அது 3யுமே நம்ம வச்சு நம்ம உணர்வுல செய்யணும்.
அது தூங்கும் போது கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த உணர்வுலயே தான் தூங்குற மாதிரிதான் ஒரு இது இருக்கு. ஆனா இன்னுமே ரொம்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரன், நீதி அதெல்லாம் எங்களுக்கு இனிமே படிக்கும் போது ரொம்ப அந்த சொன்ன கருத்துக்கள்லாம் உள்ள அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். சாமி அப்படி உணர்ந்த மாதிரியே அப்படியே அவர் வந்துட்ட மாதிரியே ஒரு நினைவு வந்தது ஐயா. அந்த உணர்வுலதான் நின்னு கும்பிடணும்னு சொல்லுவாங்க லட்சுமி அம்மா, அந்த குரு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு சாமி நீங்க குருவா சூழொளி விளக்க எங்களுக்கு அதை உணர வச்ச மாதிரி ஒரு தன்மை கிடைச்சிச்சு. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அருமையா இருந்தது. ரொம்ப திருவடி வணங்கிறேன். ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, அதோட நிறைவு செய்யலாம். அதாவது கருவி காரணங்கள் அடங்கி இருக்கும் போதும் நம்ம அறிவு என்ற துணையில இருந்து இருக்கிறது தான் அந்த அறித்துயில்னு சொன்னீங்க. அதுல இருந்து செய்யறது தான் சிவபூஜை. அதுதான் ஜோதி ஆனது அப்படின்னு சொன்னது ரொம்ப மனசுல பதிகிற கருத்து. அது நன்றி. நன்றிங்க சுவாமி. அம்மா சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள் அந்த நைவேத்தியம் பத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததுயா. நாங்க சாதாரணமா பொங்கல், சக்கரை பொங்கல் இதுதான் நைவேத்தியம் நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க சொன்னது அந்த ஆன்மா அன்பு இதெல்லாம் வச்சு பண்றதுதான் நைவேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. கருவி கர்ணங்களை மறந்துகிட்டு அறிவின் துணை கொண்டு செய்வதுதான் சிவபூஜை அப்படிங்கிறது நல்லா பதிஞ்சுதுயா. இன்னைக்கு அது முக்கியமான பாயிண்டா இருந்ததுங்க. நன்றி நன்றி நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சுகன்யா அம்மா, சுகன்யா விக்னேஷ் அம்மா. ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா, யாத்திரை பத்துல பகையற்று இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கய்யா. அது நல்ல மனசுல பதிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த இதுலயும் நீங்க நிவேதனம், பிரசாதம், இந்த இதெல்லாம் அப்படி மனசுல பதிஞ்சிருச்சுங்கய்யா. நன்றி நன்றி சுகன்யா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யறோம். ஆனா அடியார்களுக்கு கண்டிப்பா குரல் பதிவு கொடுக்கணும்னாலும் நீங்க திருவாசக சிந்தனையால குரல் பதிவு கொடுங்க. அது அடியன் கேட்பதற்கு எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியல, ஏன்னா நமக்கு கால தாமதம் கருதி. அதனால எல்லாரும் உங்களுடைய குரல் பதிவா நீங்க கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கும் போது குரல் பதிவு கொடுக்கலாம். அடியன் அதை கேட்டு காத்திருக்கேன்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்ய வணக்கம் சிவா. மாமி புஷ்பாமா. சிவா திருவடி வணக்கம் சிவா. யாரெல்லாம் அறத்தின்படி நிற்கின்றாரோ அவர்களுக்கு சிவமே பொருளாக கிடைக்கும் சொல்லியிருக்கீங்க. நீதியே சிவம், சிவமே நீதியா இருக்குங்க சிவா. அருமை 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 அருமை. இன்றைய தினம் நமக்கு நிறைவு செய்யறதுக்கு நம்ம நடராஜன் ஐயா அவர்கள் ஆரிய தடந்தோல் பாடி நிறைவு செய்ய. நடராஜன் சுவாமி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க சுவாமி. நாம அடுத்த வாரம் புதன்கிழமை தான் மீட் பண்ண போறோம்.